கடந்த 50 வருடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இதில் நம்ம வந்து ஸ்பான்சர்ஷிப் நிறைய டைப் இருக்குது. மினிமம் அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் வழங்கும் ஆளுமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் கன்சல்டன்சில இருந்து முருகன் சார் வந்திருக்காரு. சார் டாக்ஸ் கன்சல்டன்டாகவும் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி ஆல்ரெடி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க சார். என்னோட பேர் முருகன். நிறுவனத்தை பேர் வின்னர்ஸ் கன்சல்டன்சி. ஒரு டாக்ஸ் கன்சல்டன்சி ரன் பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 37 வருடங்கள் இதில் அனுபவம் இருக்குது. ஒரு 25 வருஷம் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக என்னுடைய கன்சல்டன்சி ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ மோஸ்ட்லி ஜிஎஸ்டி ரிலேட்டடாகவும் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாகவும் இல்லை ஒரு கம்பெனியில் எனிதிங் A to Z லீகலாக என்னென்னலாம் வேணுமோ, அக்கௌண்டிங்காக என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் சப்போர்ட் பண்ண முடியும். சார், நம்ம தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் சார்பாக தமிழர் 4.0 ஒரு மாபெரும் மாநாடு நடக்க போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சிட்டாசிஸ் மாநாடு அப்படின்னும் போது இது வந்து முதல் மாநாடுன்னு நம்ம சொல்லிக்க முடியும். ரேஸில் இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 16 மாநாடுகள் நடந்திருக்கு. சிட்டாசிஸ் அமைப்போட முதல் மாநாடு. இந்த மாநாடு ஏன் நமக்கு வேணும், இந்த சிட்டாசிஸ் அமைப்பு ஏன் நமக்கு வேணும் அப்படின்னா, வரலாற்றில் ஒரு 5 பதிவை நான் முக்கியமாக சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷியாம் பர்மா ரயில்வே ட்ராக். இது வந்து ஒரு முதல் நிகழ்வாக நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம KGF இல்லையா, நம்ம படம் பார்த்துருக்கீங்க. தமிழர்கள் வந்து இந்த கோல்டு மைனில் அந்த தங்க சுரங்கத்தில் போயிட்டு வேலை செஞ்சு அடிமைகளாக வேலை செஞ்சு எவ்வளோ தூரம் துன்புறுத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்கன்ட்டு நமக்கு கணக்கே கிடையாது. இது ரெண்டாவதாக சொல்லுவேன். மூன்றாவது நிகழ்வாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குது. நான்காவது விஷயமா நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பர்மாவிலேருந்து தமிழர்கள் இராணுவ ஆட்சி வரும்போது துரத்தி அடிக்கப்பட்டு இங்கே எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து திரும்பி ஒரு அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்ததை நம்ம வந்து திரும்பி ரெக்கார்ட் பண்ண முடியும். கடைசி நிகழ்வாக தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்ரீலங்கா தமிழர்கள் தேயிலை தோட்ட தொழிலெல்லாம் ஆரம்பித்து அவங்களுக்கு உரிமைக்காக போராடி அவங்க எங்கே படிச்சுட்டு மேலே வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் லட்சக்கணக்கான பீப்புள் கொன்று குவிக்கப்பட்டது வந்து நம்ம கடைசியாக பார்த்த ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஸோ இந்த 5 பாதிப்புகள்லேருந்து நம்ம தமிழ் மக்கள் மேலே வரணுன்றதுக்காக தான் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் உருவாக்கப்பட்டது. இதை துவக்கியவர் வந்து ஃபாதர் ஜெகத் கஸ்பர். ஸோ இதை தமிழகம் முழுக்க எடுத்துகிட்டு போகணும், உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போனதுக்காக ஒரு புதிய முதல் மாநாடு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜூலை மாதம் 24, 25 ஹோட்டல் ஹில்டன் சென்னையில் நடக்க போகுது. ஸோ இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர்கள், ஏற்கனவே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் புதிய மாணவர்களையும் நாங்கள் இங்கே வரவேற்கிறோம். இந்த மாநாட்டில் தொழில் அதிபர்களும் தொழில் முனைவோரும் வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. மாணவர்களும் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் வரலாமா சார்? கண்டிப்பாக கலந்துக்கணும். நாம அடுத்த தலைமுறையை தமிழ் தொழில் வணிகத்தில் வளர்க்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்குறோம். இதில் பெண் தொழில் மதிப்பீடுகளும் வளரணும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தாராளமாக பெண் தொழில் முனைவர்கள் வந்து இங்கே தாராளமாக வரலாம். மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட நீங்களாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நீங்கள் அடுத்த லெவலில் வளரணும் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த அமைப்பு துவக்கப்பட்டதோட நோக்கம் அப்போ தான் நிறைவேறும். இப்போ மாணவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு இது என்ன மாதிரி பயனளிக்கும் சார்? மாணவர்கள் கலந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அனுபவம் அங்கே கிடைக்கும். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறு செக்டார்லேருந்து வருவாங்க. ஸோ உங்களுக்கு பலவிதமான செக்டார் பிஸ்னஸை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும். ஃப்ரான்சைசி கொடுக்குற பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரான்சைசி எடுத்து ரன் பண்ண முடியும். எப்படி ஒரு தொழில் ஆரம்பித்து வழிகாட்டணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அமைவாங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் மாணவர்கள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு தொழில் துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். சார், நம்ம அமைப்பில் இருக்க ஒரு மூத்த உறுப்பினர் ஏற்கனவே நடந்த மாநாட்டில் கலந்து கொண்டு வணிகம் செய்து வெற்றி பெற்றவர் பற்றி சொல்லுங்கள் சார். 1 2 சொல்ல முடியாது, நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம அதை லிஸ்ட்டு பண்ணணுன்னா நான் வந்து நீங்கள் 4 நாள் ரெக்கார்டு கேட்டிங்கன்னா கூட அவ்வளோ சொல்ல முடியும் என்னால். உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம மதுரை மாநாடு நடந்தது. அதில் வந்து ஆம்பல் அணியிலேருந்துட்டு ராஜவேல் வந்திருந்தார். சும்மா அந்த என்ன சொல்லுங்க அந்த ப்ரோட்டீன் பவுடர் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி சும்மா சாம்பிள் எடுத்துகிட்டு வந்தார். அவர் நினச்சார் அங்கே கொஞ்சம் சேல் பண்ணலாம் தான் நினச்சார். ஆனால் அது வந்து உலகம் முழுக்க ரீச் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 டன் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு.
அதுபோல் நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வினயத்தை வந்து நிறைய சொல்ல முடியும். எனக்கு அவ்வளோ ரிசல்ட் இருக்குது நமக்கு. சூப்பர் சார். நம்ம பிரசிடென்ட் ஆல்ரெடி இதோட கட்டண விவரங்கள் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? கட்டணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். 2 நாள் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த 2 நாளுக்கு வந்து ஒரு 10,000 rupees ஏர்லி பேர்ட் ஆஃபராக கொடுத்துருக்கோம். மேபி ஒரு மந்த் எண்டுக்குள்ளே வந்து அது 12,000 rupees மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார், ஒரு தொழிலதிபர் நம்ம மாநாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னா எந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்குது சார்? இதில் நிறைய டைப் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் இருக்குது. மினிமம் ஒரு 1 lakh rupeesல இருக்கலாம், 2 lakhs ஸ்பான்சர் பண்ணலாம், 3 lakhs பண்ணலாம், 5 lakhs பண்ணலாம், 10 lakhs பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலேயும் இருக்குது. நீங்கள் எங்களோட நேரே தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பாக வர்றது மூலம் உங்களுக்கு உங்களுடைய பிராண்டை எப்படிலாம் அங்கே ப்ரமோட் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் விசிபிலிட்டி வைக்க முடியும் அப்படின்றத நேரடியாக பேசி உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம மன்றது பற்றியும் மாநாடு பற்றியும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். நம்ம நார்மலாக சர்வைவல் மோடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் தமிழர்கள் பெரும்பாலும். அவங்கள ஒரு டாமினன்ட் மோட்க்கு கொண்டு போகிறதுக்கான பாதையாக நான் இதை பார்க்குறேன் சார். அதை பற்றியா அவ்வளோ விலாவரியாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப உண்மையாலே ரொம்ப பெருமையாக இருந்தது சார் ஒரு தமிழராக இருக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி சார். இதே போல் மற்றொரு ஆளுமையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.